மகேஸ்வரி மேடம், என்ன மேடம், எலெக்ஷன் ரிசல்ட்டு ஜூன் 4ஆம் தேதி வந்த உடனே அமைச்சரவை மாறுதா, இல்லை இது மாதிரியாக வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்பலாமா? மனோஜ், இப்போ நாம இந்த விவாதத்தின் மூலமா தமிழக அமைச்சரவையிலே மாற்றம் வருமா என்பதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழக மக்கள் எதை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்று சொன்னால், தமிழக அமைச்சரவையிலே மாற்றம் வருவது இருக்கட்டும், தமிழக மக்களின் வாழ்விலே மாற்றம் வருமா, எங்கள் வாழ்வு ஏற்றம் பெறுமா, இதைத்தான் மக்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அவர்கள் மந்திரி சபை மாற்றத்தை பற்றி கவலைப்படவில்லை, மந்திரி சபை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று விரும்பவும் இல்லை. ஆனால் ஆட்சியாளர்கள் ஆசைப்படுகிறார்கள். இன்றைக்கு கூட நான் தினமலர் பத்திரிகையிலே ஒரு செய்தி பார்த்தேன். கட்சியை மறுசீரமைக்க உதயநிதி தீவிரம் என்ற செய்தியை பார்த்தேன். ஆக திமுக கட்சியை, ஆட்சியை சீரமைக்க வேண்டிய ஒரு நிலை இன்றைக்கு இருப்பதாக அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு கட்சியும் ஆட்சியும் சீர்கெட்டு போயிருக்கிறது, சீரழிந்து நிற்கிறது. ஆகவே கட்சியை, ஆட்சியும் சீரமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அவசியம், நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் திமுக தலைமைக்கு வந்திருக்கு? அப்படி என்ன நடந்துச்சு கட்சிக்குள்ள? அதாவது இதற்கு உள்ளடக்கமாக 3 விஷயங்களை நம்மால் சொல்ல முடியும். ஒன்று, ஆட்சியாளர்கள் கையிலே கொடுக்கப்பட்ட அதிர்ச்சி மிகு உளவுத்துறை ரிப்போர்ட். இரண்டாவது விஷயம் பார்த்தால், மயிரிழையிலே உயிர் தப்பியது போல திமுக ஆட்சியாளர்களுக்கு அதிர்ஷ்டவசமாக கிடைச்சிருக்கின்ற இந்த ஆட்சி வாய்ப்பு, இந்த இறுதி வாய்ப்பை எப்படியாவது உறுதியாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அவர்களது பெருமுயற்சி. மூன்றாவது பார்த்தால், இவர்களது சின்னவரை மன்னவராக்க வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுகிறார்கள். இந்த 3 விஷயத்தின் அடிப்படையிலே தான் இந்த மாற்றங்கள் நிகழக்கூடும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். சரி மேடம், 3 விஷயம் சொல்லியிருக்கீங்களா, அதுல மிக முதல் விஷயமா, முக்கிய விஷயமா, அது என்ன சின்னவரை மன்னவர் ஆக்குவது, அது என்னன்னு கொஞ்சம் விளக்குங்களேன். ஏங்க, தமிழ்நாட்டுல இன்னைக்கு எந்த ஆட்சிங்க நடந்துட்டு இருக்கு? முடியாட்சியா, குடியாட்சியாங்க? மன்னர் ஆட்சி போல, வழி வழியாக வந்த ஒரு வாரிசு போல இன்றைக்கு ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திமுக என்கின்ற அந்த குடும்ப ஆட்சியினுடைய பட்டத்து இளவரசர் யாருங்க? உதயநிதி. அவரை பட்டத்து அரசராக மாற்றி அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆட்சியாளர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் தான் அதற்கு ஏற்றார் போல மந்திரி சபையிலே மாற்றம் நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது துணை முதலமைச்சர் ஆகுவதற்கான வாய்ப்பு என இது முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எலெக்ஷனுக்கு பிறகு துணை முதலமைச்சர், இதுதான் இப்ப பேசுபொருளா? நிச்சயமாக. ஏனென்றால் பல சீனியர் அமைச்சர்களுக்கு உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதிலே விருப்பம் இருப்பதாக தெரிவதில்லை. அவர்கள் உள்ளுக்குள்ளே புகைந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே சொல்கிறார்கள், நாங்கள் உதயநிதி என்ன இன்ப நிதிக்கே வந்தாலும் நாங்கள் பல்லக்கு தூக்குவோம் என்று பகட்டாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வெளிவேஷம். ஆனால் உள்ளுக்குள் புகைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி பகை பாராட்டுபவர்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு, ஓரம் கட்டிவிட்டு, தங்களுடைய பட்டத்து இளவரசருக்கு இணக்கமானவர்களுக்கு இங்கே மந்திரி சபையிலே இடம் கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு முதலமைச்சர் விரும்புவதாக சொல்லப்படுகிறது. அதற்கேற்ற வகையிலே மந்திரி சபை மாற்றம் காணும் என்று சொல்லப்படுகிறது. சரி மேடம், ஒரு கட்சி ஒன்று நடத்தினாங்க அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி அதில் சரியா வேலை பார்க்காதவங்களுக்கு சரியா வேலை பார்த்தவங்க யாரு அப்படிங்கிறதையெல்லாம் பிரித்து பகுப்பாய்ந்து நல்லா வேலை பார்த்தவங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறது ஒரு நல்ல தலைமைக்கு அழகு தானே. அப்ப திமுக தன்னுடைய கட்சியை நல்லா வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதை பார்க்க கூடாதா? அதாவது தகுதியின் அடிப்படையிலே ஒருவருக்கு வாய்ப்பு கொடுப்பது என்பது வரவேற்பிற்குரியது. அப்போ தகுதியின் அடிப்படையில் தான் திமுக இந்த முறை வேட்பாளர்கள் தேர்வு நடந்ததா? சிந்தித்து பாருங்கள். அதாவது ஒரு பிணவரையை பணவரையாக மாற்றிய ஒருவருக்கு, பல ஆயிரம் கோடி வரி ஏய்ப்பு செய்த ஒருவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படுகிறது, மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதே போன்று திமுகவினுடைய பழைய முகங்கள், பல முன்னணி தலைவர்கள் எல்லாம் தொகுதி பக்கமே திரும்பி பார்க்கவில்லை. சென்ற தேர்தலுக்கு மக்களை சந்தித்தவர்கள் அதற்கு பிறகு இந்த பெருவெள்ள காலத்திலும் சரி, கொரோனா காலத்திலும் சரி மக்களை சென்று சந்திக்கவே இல்லை, மக்களை பற்றி அவர்கள் சிந்திக்கவும் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று கூட்டணி கட்சியோடு அவர்கள் இணக்கமாகவும் செயல்படவில்லை. பல்வேறு இடத்திலே, உதாரணமாக மதுரையை எடுத்துக்கொள்ளலாம், கரூரை எடுத்துக்கொள்ளலாம், அதே போன்று திருச்சியை எடுத்துக்கொள்ளலாம். திருச்சியில எல்லாம் எப்படி வேட்பாளரை கதற வைத்தார்கள். அதே போன்று மதிலையும் பல்வேறு புகார்கள் சொல்லப்படுகிறது, கரூரிலும் பல்வேறு புகார்கள் சொல்லப்படும். இப்படி பல்வேறு இடங்களை நம்மால் சுட்டிக்காட்ட முடியும். ஆக இது போன்று கூட்டணி கட்சியினர்களுக்கும் அவர்கள் இணக்கமாக செயல்படவில்லை, அவர்களுக்கும் பணி செய்யவில்லை.
பல்வேறு இடங்களிலே திமுக வேட்பாளர்களை எதிர்த்து திமுகவினரே உட்கட்சி பூசல் இருந்தது, உள்ளடி வேலை செய்ததாக சொல்லப்படுகிறது, கோஷ்டி மோதல்கள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. பல்வேறு இடங்களிலே அமைச்சர்களாக இருக்கின்ற மாசேக்கள், அதாவது மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று முன்னணி நிர்வாகிகள், இவர்கள் எல்லாரும் பணி செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனாரு, அவர்கள் எல்லாம் கொள்ளையடித்த காசை ஜல்லி காசு கூட எடுத்து தேர்தலுக்கு செலவு செய்யவில்லை. கட்சி தலைமை கொடுத்த காசையும் கூட அவர்கள் முறையாக செலவிடவில்லை. பல்வேறு இடங்களிலே மக்களுக்கு பரிசு பொருளாக கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட தொகை கூட இவர்களால் அவர்கள் விநியோகிக்கப்படவில்லை, இவர்களாகவே அனுபவித்துக் கொண்டார்கள் என்று கூட சொல்லப்படுகிறது. இப்படி பல்வேறு புகார்களும் தலைமையிடத்திலே வந்திருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையிலும் பல மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். உள்ளடி வேலைகள் பார்த்து திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் தோற்கறக்கு யாரெல்லாம் துணை போனாங்களோ அவங்கள் மேல நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அது போன்று பேசப்படுகிறது, அதுவும் பேசுபொருளாகத்தான் இருக்கு. அப்படி நடவடிக்கை எடுக்கும் பொழுது, அப்படி எடுக்கக்கூடிய பட்சத்துல நிறைய பேர் அதிருப்தியில் இருப்பாங்க இல்லையா? ஏன்னா ஏற்கனவே நிறைய மினிஸ்டர்ஸ் மேலே நிறைய புகார்கள் இருக்கிறது. அந்த மினிஸ்டர்ஸ் மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆட்சிக்கு அவங்களால கெட்ட பேர் அப்படின்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அந்த மினிஸ்டர்ஸ் மேலே என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? உள்ளே வெளியே கேம் எல்லாம் இருக்குமா? இப்போ உள்ள மினிஸ்டர் புதுசாக கொடுக்கறதும் அமைச்சரவையிலிருந்து நிறைய பேரை வெளியேற்றறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குமா? அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. பல்வேறு மூத்த அமைச்சர்களோட அமைச்சரவையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு அவர்களுக்கு கட்சி பதவிகள் கொடுப்பதாக கூட பேச்சு அடிபடுகிறது. அரசியல் நோக்கர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். ஏனென்றால் பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த வேட்பாளர் தேர்விலே ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக திமுக வேட்பாளர்களை எல்லாம் ஓட்டு கேட்பதற்கு தொகுதிக்குள்ளே விடவே இல்லை. மக்கள் அவர்களை விரட்டி அடித்தார்கள். ஊரே ஒன்று திரண்டு அவர்களை விரட்டி அடித்தது. ஆனால் அதிமுக வேட்பாளர்களை பார்த்தோம் என்று சொன்னால் பல புதிய முகங்கள், அப்பழுக்கற்ற அற்புதமான வேட்பாளர்களை நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் களத்திலே நிறுத்தினார்கள். ஆகவே ஊரே திரண்டு வந்து அவர்களுக்கு சிறப்பான அமோகமான வரவேற்பு கொடுத்தது. இந்த இரண்டையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆக புரியுது. அந்த வேறுபாட்டை மக்களும் பார்த்துருக்குறாங்க, அதை திமுகவும் இப்போ பார்த்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. இதை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். மகேஸ்வரி மேடம், ரொம்ப சுருக்கமாக விதிக்கிறத வச்சுருங்க. ஒருவேளை அமைச்சரவை மாற்றம் நடந்தது அப்படின்னா திமுக தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது மனோஜ், நான் ஒரே ஒரு கருத்தை இங்கே சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுங்க. அமைச்சரவையிலே மாற்றம் வருவதால் எந்த பலனுமே கிடையாது. ஆட்சியாளர்களின் மனநிலையிலே மாற்றம் வர வேண்டும். அதுதான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டார்கள். அதாவது கிடைத்த இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு ஒரு நல்லாட்சி தர வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே ஒழிய இப்படி அனைத்து வகையிலும் மக்களை ஆட்டி படைக்க வேண்டும், அவர்களை அச்சுறுத்த வேண்டும், அவர்களை வந்து பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பது போலதான் இவர்களது ஒவ்வொரு செயலும் இருக்கிறது. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா இன்னும் 2 வருஷம் தான் ஆட்சி இருக்கு. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வருவோமா இல்லையான்னு தெரியாது. அதனால நம்ம துணை முதலமைச்சர் ஆக்கி அழக பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இல்ல மிகச்சரியாக சொன்னார்கள். அவர்களுக்கு வந்து இது இறுதி வாய்ப்பு. இன்னும் இருக்கிறது 2 ஆண்டுகள் தான். அதனால இந்த 2 ஆண்டுகளிலே அகப்பட்டதை சுருட்டி கொள்ளலாம் என்று ஒரு புறம் பார்க்கிறார்கள். இன்னொரு புறம் தங்களுடைய தவ புதல்வனை எப்படியாவது துணை முதலமைச்சராக அந்த முதலமைச்சர் ரேசிலே முன்னிறுத்தி விடலாம் என்றும் அந்த திமுக ஆட்சியாளர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வதெல்லாம், தயவு செய்து இனியேனும் இருக்கின்ற 2 ஆண்டு காலத்திலாவது மக்களுக்கு ஏதேனும் நல்லது செய்யுங்கள். இப்படி அனைத்து வகையிலும் ஏற்கனவே ஒரு புறம் பார்த்தால் அனைத்து வரிகளையும் உயர்த்தி, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, பதிவு கட்டண உயர்வு, சாலை வரி உயர்வு, இப்படி அனைத்து வகையிலும் குடிநீர் கட்டண உயர்வு என்று அனைத்து வகையிலும் மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு புறம் பார்த்தால் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இன்றைக்கு பறிக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு வேலை வாய்ப்பை குறைந்து விட்டது. ஏனால் எம்எஸ்எம்இ தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு மூடப்படுகின்ற நிலை, அவர்களுக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாத நிலை, பொருளீட்ட இயலாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தால் கடந்த ஆட்சியிலே, நம்முடைய அம்மா ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு தட்டி பறித்து விட்டீர்கள். அப்பாவி மக்களிடமிருந்து தட்டி பறித்து விட்டீர்கள். 2000 மினி கிளினிக்கள் இருந்தது, இலவசமாக அங்கே மருத்துவ வசதி பெற்றுக் கொண்டிருந்தார்கள், அதை மூடிவிட்டீர்கள். அதே போன்று 654 அம்மா உணவகங்கள் அக்ஷய பாத்திரம் போல ஏழை எளிய பாட்டாளி மக்களுக்கு உணவளித்துக் கொண்டிருந்தது, அதற்கும் மூடுவிழா நடத்திவிட்டீர்கள். அதே போன்று கிராமப்புற பொருளாதாரத்தை, மகளிருடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக அம்மா ஆட்சியிலே கறவை மாடு திட்டம்
கிட்டத்தட்ட 1,12,000 கறவை மாடுகள் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 53 லட்சத்திற்கு மேலான வெள்ளாடுகள் கொடுக்கப்பட்டது. அந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நிறுத்திவிட்டீர்கள். அவர்களுக்கு பிழைப்பதற்கு வழியே இல்லாமல் செய்து விட்டீர்கள். மாணவர்களுக்கு 53 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கப்பட்டது. அந்த திட்டத்தையும் நிறுத்திவிட்டீர்கள். 60 லட்சம் மாணவர்களுக்கு மிதிவண்டி கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அது என்ன ஆனது என்று தெரியவில்லை. இப்படி அனைத்து திட்டங்களையும், அதே போன்று உழைக்கும் மகளிருக்காக நம்ம 3 லட்சம் மகளிர்களுக்கு 25,000 மானியமாக கொடுத்து அம்மா இருசக்கர வாகன திட்டம் கொடுத்தோம். அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டோம். இப்போது பார்த்தால் மகளிருக்கு பேறுகால உதவித்தொகையை கூட 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டதாக பார்க்க. இன்னொரு புறம் எல்லாருக்கும் கொடுக்கின்ற ஓய்வூதிய தொகை, முதியோர், அது ஓஏபி என்று சொல்கின்ற அந்த திட்டம் கூட நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படி அனைத்து வகையிலும் மக்கள் வாட்டி வதைத்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற அரசு இனியாவது கொஞ்சமாவது மனசாட்சியோடு ஆட்சி செய்ய வேண்டும், நல்லாட்சி தர வேண்டும், மக்களுக்கு ஏதேனும் நல்லது செய்துவிட்டு போங்கள் என்று சொல்கிறேன். நன்றி.